ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனை துதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். இந்த நாளிலும் கூட பாருங்க, அவருடைய அந்த அழகான கண்கள் நம்மளை கண்டதுனால பாருங்க, முடிந்ததென்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை ஆமென் பாருங்க, தேவன் அவர் ஆரம்பித்து வைக்கிறார். ஆமென் ஆமென். இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர் அவர் தான். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், பிரதர் எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாய் நான் உணர்கிறேன், நான் தனிமையில் விடப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் பாருங்க, உங்களை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அழகான கண்கள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள். ஆமென். இந்த நாளில் கூட கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த மனிதர்கள் பாருங்க, நம்மளை தூக்கி எறிவான். ஆனால் பாருங்க, தூக்கி எறியப்பட்ட எவன் ஒருத்தரை தான் தேவன் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எவன் பாருங்க, ஒருவேளை உங்களை குப்பை போல அவங்க தூக்கி எறிஞ்சிட்டான், ஆனால் என் தேவன் இந்த குப்பையை எடுத்து அதை கழுவி உங்களை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவை பிரியமானவர்களை பாருங்க, அவர் முடிந்து போன வாழ்க்கை அவர் ஆரம்பித்து வைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், யாருமே இல்லை, என்னை யார் நேசிக்க உண்டு, எனக்கு யாருமே இல்லை பிரதர் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை மனிதர்கள் உங்களை குப்பை போல உங்களை தூக்கி எறியலாம், ஆனால் அந்த குப்பையை எடுத்து பயன்படுத்த என் தேவனால முடியும். ஒருவேளை நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ எதுக்குமே நீ வேலைக்கே ஆக மாட்டேன் என்று உங்களை ஒருவேளை அவங்க ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். பாருங்க, ஒன்றுமில்லாத ஏமன் எதற்கும் தகுதி இல்லாத நம்மை அவர் என்ன பண்றாரா, அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நம்ம ஆராதிப்போமா? உண்மை மனதுடன் முழு உள்ளத்துடன் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து
தேடி வந்த நல்ல நேசரே. ஆமென். அவர் தேடி வருகிறவர். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பிரியமானவர், ஒருவேளை ஒரு தூக்கி எறியப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னை யாரும் கவனிக்க இல்லை. அதனால் என் தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. முடிவு பரியந்தம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். அதில் நாம் சோர்ந்து விடக்கூடாது. நம் தேவன் அதிலையும் நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம் தூக்கி எறியப்பட்ட ஒரு பொருளாயிருக்கலாம், ஒரு குப்பையில தூக்கிப்பட்ட ஒரு பொருளாயிருக்கலாம், ஒன்றுமில்லாத ஒரு பொருளாயிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஒரு விசையாய் சொல்லுவோம், ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லை என்று நாங்கள் நினைக்க கூடாது. எங்களுக்காக ஒருத்தர் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக என் தேவன் ஆண்டவரே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, இந்த மனிதர்கள் ஆண்டவரே அப்பா ஒன்றுக்கும் உதவாதவன் ஆண்டவரே அப்பா, என்னை ஒரு குப்பை போல ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவன் என்று ஆண்டவரே அவர் நினைக்கலாம். ஆனால் எங்கள் தேவன் ஆண்டவருடைய பார்வையில் அப்போ அழகான கண்களினுடைய பார்வையில் நாங்கள் விசேஷத்தை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உயர்த்தும், வெட்கப்பட்ட தேசத்தில் எங்களை கம்பீரமாய் நடக்க பண்ணுவீர். ஆண்டவர், அதற்காக எங்களை தாழ்த்தி தருகிறோம், பலப்படுத்து. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதித்தோம். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.